ஐயோ விடாத, இழு இழு இழு. இதாண்டா கிஸ்ஸே. நம்ம எப்ப அனுபவிக்கிறது? நம்ம தலைமுறை நடக்காது. போடா போய் போன்ல குடும்பம் நடத்து. ஹலோ. ஏய், என்னடி பண்ற? ஏன் பொண்டாட்டிடி? எப்போ வேணாலும் பண்ணுவேன். அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் வேணும். என்னது இது? எனக்கு இதெல்லாம் பத்தாது. ஏய், ఏంటి అది? నొచ్చు నొచ్చుని. హలో 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 హలో. உன்கிட்ட கிஸ் கேட்டேன்ல, இது அந்த நொச்சு நொச்சுன்னு கொடுத்தியே அதுவா? எனக்கு நேர்ல வேணும், அதுவும் லிப் டு லிப். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான். ஏண்டி, நான் உன்கிட்ட என்ன குழந்தையா கேட்டேன்? ஒரு கிஸ் தானடி கேட்டேன். தரலாம் தரலாம். எப்ப பார்த்தாலும் தரலாம் தரலாம், இதே கதையா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரு மொபைல், ஒரு சிம் கார்டு முதல்ல வாங்கிட்டான். அது எதுக்கு? இல்லப்பா, எங்க அம்மாவுக்கு லேசா டவுட் வந்துச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி எங்க அப்பாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டா ஃபினிஷ். என் மொபைல் எடுத்துக்குவாங்க, வீட்ல இருக்கிற எல்லா போனும் கட் ஆயிடும். அப்புறம் எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? சீக்ரெட் நம்ப வேண்டாம். ஆஹா குட்டச்சி, இப்பதாண்டி அரசியல்வாதி பொண்ணு மாதிரி பேசுற. ஐஷு ఐషు మాట్యా ఏంటి మా ఏం చేస్తున్నావు ఇంత నేరం సీక్రెంగా రా వస్తున్నాను మా వస్తున్నాను ராவே என்ன இந்த வீட்ல இந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்கா அப்பா மனுஷி அர்ஜென்ட் தெரியாம ஹலோ குட்டச்சி பேசுறி காலேஜ்க்கு வந்தா மட்டும் மச்சி மாதிரி இருக்கற ஹலோ என்ன பண்ற ஹலோ செப்பு என்னடி அது செப்பு சப்புனுட்டு சொல்லு இப்ப நான் போன்ல பிளான் கேட்மா ஐயோ நின்னு பேசி சிக்னல் கட் ஆகுது ஐயோ என் உதடெல்லாம் காஞ்சு போச்சு என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு கொஞ்ச நேரம் உன் அழகான உதட்ட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உயிர் படைச்சுப்பேன் என்ன சொல்ற டயலாக் நல்லா தான் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மொத்தமா உனக்கு தான் அதுக்கப்புறம் நீ என்ன எந்த வேணாலும் பண்ணிக்கோ இப்போ கொஞ்சம் பொறுமையா இரு ஓகே அதுக்கு முன்னாடி நீ என்ன ட்ரை பண்ணாலும் டிராமா பண்ணாலும் ఇంత రాత్రి ఏం చేస్తున్నావు పోయి పడుకో ఓకే అలాగే எப்படி வந்தா எப்படி போனா
ஐசே அண்ணா நீங்கள் வேலைக்கு பாருங்கண்ணா. பட்டு புடவை, மல்லிப்பூ, சும்மா கும்முன்னு இருக்க. நம்மளுக்கு இந்த மாப்பிள்ளை கலர் இருக்கா? ஏய் ஏய், என்ன கல்யாண பொண்ணு முகத்தில் சந்தோஷமே இல்லை? இருக்கு. எனக்கு தெரியாதா என்ன மேட்ரு? சொல்லு. நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டா? இது நான் தனியாக எடுத்த முடிவு கிடையாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லு, இப்போ எல்லாத்தையும் நிறுத்திடலாம். உன் இஷ்டம் தான் ஏன் இஷ்டமும். நான் இப்போ உன்னை லவ் பண்ணணும். அப்போ இருந்து நான் உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கௌதம். இப்போ ஜஸ்ட் சைன். யாரா இவனுங்க ஹார்மோனிய பெட்டிலாம் மாட்டின்னு போறானுங்க? இப்படிதான் ரெஜிஸ்டர். ஓ சார் வந்திருக்கிறது லோக்கல் எம்பியோட பொண்ணு சார். சார் பையன் பேரு கௌதம், பொண்ணு பேரு ஐஸ்வர்யா. ரிஜிஸ்டர் முடிச்சிடலாம். நீங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டா? இந்த மண்டே வச்சு முன்னாடி வரதானே கேக்குறியா? இப்ப பாரு அவர் நம்ம சந்தேகப்படுறாரு. டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணமே? நீங்க சொல்ற மாதிரி டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலானா? ஆனா நாங்க வச்சுட்டு இருக்க அரியரை முடிக்க குறைஞ்சது 40-50 வருஷமாவது ஆகும். அத்தின் பேர் வாழ வேண்டிய வயசு ராகு காட்டில் வர வந்திருக்கு. ஒரு 1 hour பொறுங்கோ. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ரெடி பண்ணுங்க. 1 hour தானே ப்ளீஸ். சரி டேய் வெயிட் பண்ணலாம்டா. இப்பவே தலையாட்ட ஆரம்பிச்சுட்டான். வாங்க. அது என்ன டீ கொட்டையா? யோ வடிகட்டியா? அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க? மச்சான் காப்பி தான் கொட்டையில வரும்ல? டீயர்ரா குடியா? எவ்வளோ நேரம் போடுற. இந்தாங்கடா போசி தான் ஊத்துங்க. எப்படி இருக்கு அட்மாஸ்பியர்? ஈதாக்கு முதல்ல கொடுறா, சேச்சியை கொடுத்துட்டு இருக்க. சூடா இருக்கு, பார்த்து பிடி. ஐசே அவன்னா பெருமாள் கோயில் தீர்த்தமா கொடுத்தா வாங்கி பவ்யமா வச்சுட்டு இருக்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி எடுத்தமா அப்படி ஒரு ஆட்ட ஆட்டணுமா, கையை வச்சு ஒரு அறுக்கணுமா, நாக்கில படாம கப்புன்னு அடிச்சமான்னு அடிக்கணும். மீறி நாக்கில பட்டுச்சுன்னு வச்சுக்கோ உடனே வாந்திதான். என்ன வீட்டுல டீ குடிச்சா திக்கா இருக்கும், இவன் கடையில குடிச்சா ஒரு கிக்கா இருக்கும். அந்த போதையில போயிடணும். பிடிக்கலாம் விட்டுரு. வேற ஏதாவது சாப்பிட்றியா? வடை? ஏய் மெதுவடை சொல்கிறா. ஏய் 2 மெதுவடை குடுறா. மெதுவடையா? ஏய் என்னது இரு அதான அக்கல கையை விட்டு தேடுறான். நோண்டி வடைய பிச்சு கொடுப்பான். கையெடு. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. அன்னைக்கு பைக்ல ஏறதுக்கே யோசிச்ச பொண்ணு இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்லை சார். நானும் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஏய் அவசரப்படாத. எதுக்கும் உள்ள ரிஜிஸ்டார் கிட்ட விசாரிச்சுக்கோ. இங்க 60 கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அண்ணா நீங்க யாரை லவ் பண்ணிருக்கீங்களா? எங்கம்மா நான் நிறைய பேரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவதை மாதிரி வளர்ந்த பொண்ணுடா அவன். உனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வந்திருக்கா. லைஃப்ல எந்த ஒரு நிமிஷமும் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அவன் நினைச்சிடக்கூடாது. சரி சித்தப்பாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? தெரியலடா, அப்பா அம்மா இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக வளர்த்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாமே இஷ்டப்படி தான். கல்யாணத்தை மட்டும் ஊரை கூட்டி பெருசாக நடத்தணும்னு ஆசைப்பட்டார். கல்யாணத்தை பண்ணிட்டு போய் நிற்போம், எல்லாம் சரியாக போகும்னு நம்புகிறேன். நீங்கள் சொன்ன ராகுகாலம் முடிஞ்சிச்சா? ஒரு 10 நிமிஷம் பொறுங்கோ. ஏன் எம்பி வரணுமா? ஹோட்டல் கௌரி சங்கர்ல மசாலா தோசை சாப்பிட்ற நோக்கே இவ்வளோ அதப்பு இருந்தா அங்கன கடை பிரியாணி சாப்பிட்ற நாங்க இவ்வளோ அலாட்டா இருப்போம். உங்க எம்பி வந்ததுக்கு அப்புறமா உங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எங்க முறைப்படி சீனியர் மாலை ரெடியா இருக்கு ஜூனியர். இந்தா இந்தா ஜூனியர் மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுறா.
அவரைதான் போடணுமா விட்டுரு. 1 2 ஐஸ்வர்யா ಕೊಂದು ಕೋಸಿಸ್ತ್ರೆ பொட்ட கழுத. டேய் யார் இங்க உயிரோட இருக்க கூடாது. சம்பளம்